நீட் 2025 இனி கொஞ்சம் நாள்கள் மட்டும்தான் இருக்கு. யோசிக்குമ്പോൾ பதற்றம் വരുന്ന ஒரு டைமிங். இந்த நேரத்தில் படிக்கிற ரிப்பீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும். பெண்டிங் போர்ஷன் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஷன் வாய்ப்பே இல்லை. ஆனால் ஓரளவுக்கு எல்லாமே படிச்சிருக்கு, அவங்களுக்கு தான் கன்ஃபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது என்ன படிக்கணும், ஏது ரிவைஸ் பண்ணணும் அப்படி. எதாக இருந்தாலும் நீங்கள் எழுதிட்டு இருக்கிற மாக் டெஸ்ட்டு சீரீஸ் அதோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீட்டுக்கு அப்படியே வரும்னு மட்டும் நம்பாதீங்க. நீங்கள் படித்த இடங்களில் ஏதாவது கான்ஃபிடன்ஸ் கம்மியான இடங்கள் இருக்கான்னு அந்த ஒரு டெஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு புரியும். அது மட்டும் நீங்கள் படித்து போங்க. ഓരോ അരമണി നേരവും നമുക്ക് ഇമ്പോർട്ടൻറ്റ്, ഓരോ 10 നിമിഷവും ഇമ്പോർട്ടൻറ്റ്. ഒരു 10 നിമിഷത്തിൽ ഉങ്ങളാലെ ഒരു ചാപ്റ്റർ റിവൈസ് பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கல் சீசன் தான் இது. அது மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. அப்புறம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் சும்மா டென்ஷன் அடிக்கும்போது அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நல்லா படிங்க, சந்தோஷமாக இருங்க.